ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு விவி குக்கிங் ஸ்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெங்காயம் மிளகாய் பொடி. அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 1 கப், மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல, நான் இங்கே 10 யூஸ் பண்ணியிருக்கேன். காயின் சைஸ் புளி, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, உப்பு தேவைக்கு ஏற்றாப்புல. முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாவை 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். புளியவும் 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச புளி அப்புறம் வரமிளகா சேர்த்து நான் ஊற வச்சிருக்க தண்ணியை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறோம். அதை ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிறோம். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சு நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம். இந்த டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் ஸ்பெஷல். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியோட ஸ்பெஷல் டிஷ். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். வெங்காயம்லாம் கொஞ்சம் கலர் மாறி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்க விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அந்த அரைச்சி வச்ச விழுது சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொதிச்சு வரணும். இடையில இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் ஃபுல்லாக போட முடியலன்னா கொஞ்சம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்டியான வெங்காய மிளகா பொடி ரெடி. இதை நீங்க தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இதை நீங்க ஊறுகாய் மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.